ஹாய் ஆல். இந்த வீடியோல டென்னிஸி வில்லியம்ஸ் எழுதின ஸ்ட்ரீட் கார் நேம் டிசைர் பிளேயை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். 1911ல பிறந்து 1983 வரைக்கும் வாழ்ந்த ஒரு அமெரிக்கன் 20th செஞ்சுரி பிளே ரைட் தான் டென்னிஸி வில்லியம்ஸ். தாமஸ் லானியோ வில்லியம்ஸ் த்ரீ இதுதான் டென்னிஸி வில்லியம்ஸோட ரியல் நேம். இவர் வந்து 20th செஞ்சுரி பிளே ரைட்ஸான யூஜின் ஓநீல், ஆர்தர் மில்லர் இவங்களோட கண்டெம்பரரி ரைட்டர். ஸோ அமெரிக்கன் லிட்ரேச்சர்ல 20th செஞ்சுரி டிராமாஸ்ல ஃபேமஸான 3 ரைட்டர்ஸ் தான் இந்த ரைட். ஸோ டென்னிஸி வில்லியம்ஸோட ஒர்க்ஸ் எல்லாமே ஃபேமஸ் தான். இவர் வந்து பிளேஸ் மட்டும் இல்லாம எஸ்ஸேஸ் எழுதியிருக்காரு, ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு, பொயட்ரிஸ் எழுதியிருக்காரு, ஸ்க்ரீன் பிளேஸ் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாம மெம்மேயர்ஸும் எழுதியிருக்காரு. ஸோ இவரோட ஃபர்ஸ்ட் பிளேயான த கிளாஸ் மேனேஜரி அப்படிங்கிற பிளே வந்து 1944ல தான் ஃபர்ஸ்ட் டைம் பெர்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கலான பிளே. செகண்ட் ஃபேமஸ் ஒர்க் தான் ஏ ஸ்ட்ரீட் கார் நேம் டிசைர். இது வந்து 1947ல ஃபர்ஸ்ட் டைம் பெர்ஃபார்ம் பண்ணப்பட்டு 20th செஞ்சுரி அமெரிக்கன் டிராமாஸ்ல இதை வந்து ஒரு ஃபைனஸ்ட் அமெரிக்கன் டிராமாவா கன்சிடர் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த டிராமாவுக்காக இவருக்கு 1948ல புலிட்சர் பிரைஸ் அவார்ட் கிடைச்சிருக்கு, டானி அவார்ட் கிடைச்சிருக்கு, நியூயார்க் டிராமா கிரிட்டிக் சர்க்கிள் அவார்டும் கிடைச்சிருக்கு. தேர்ட் ஃபேமஸான ஒர்க் தான் ஏ கேட் ஆன் அ ஹாட் டின் ரூஃப். ஸோ இது வந்து 1959ல ஃபர்ஸ்ட் டைம் பெர்ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு பிளே. இதுக்காகவும் இவருக்கு புலிட்சர் பிரைஸ் அவார்ட் கிடைச்சிருக்கு. இது போக ஸ்வீட் பேர்ட் ஆஃப் யூத், த நைட் ஆஃப் த இகுவானா அப்படிப்பட்ட நிறைய பிளேஸ் இவர் எழுதியிருக்காரு. இவரோட ஒர்க்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட ரியல் லைஃப்பில் உள்ள கேரக்டர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணி தான் கேரக்டர்ஸ் இருக்கும். அதாவது பிளேஸில் உள்ள கேரக்டர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் மேனேஜரி அப்படிங்கிற பிளேயில் லாரா அப்படிங்கிற கேரக்டரும், ஸ்ட்ரீட் கார் நேம் டிசையரில் பிளான்ச்சே அப்படிங்கிற கேரக்டரும் வந்து இவரோட ரியல் லைஃப் சிஸ்டரை ரெப்ரசன்ட் பண்ணுற கேரக்டர்ஸ். அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் மேனேஜரியில் இருக்க அம்மாவோட கேரக்டரும் அம்மா மெலிண்டாவோட கேரக்டரும் இந்த டென்னிஸி வில்லியம்ஸோட அம்மாவை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாரு. ஸோ இப்போ ஸ்டோரிக்குள்ளாடி போயிடலாம். ஸ்ட்ரீட் கார் நேம் டிசைர் இது வந்து ஒரு சதர்ன் காதிக் பிளே அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு 1940ஸ்ல நடக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி. நியூ ஆர்லியன்ஸ் அப்படிங்கிற பிளேஸ்ல தான் இந்த பிளே நடக்கிற மாதிரி கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த பிளே வந்து ஒரு ஃபைன் அண்ட் ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு பிளாட் இருக்கு இந்த பிளேல. இந்த பிளேயோட மெயின் கேரக்டர் பிளான்ச்சே. அவங்களோட சைக்காலஜிக்கலான ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த பிளேயோட ப்ராக்ரஸ் இருக்கும். ஸோ இப்போ பிளேயை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த பிளேல வந்து 11 சீன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ பிளேக்குள்ளாடி போயிடலாம். ஓகே, வாங்க சம்மரி பார்த்துடலாம். ஸோ நியூ ஒர்லியன்ஸில் ஒரு ஷாபி ஹவுஸ் இருக்குது, ஒரு டல்லான ஒரு ஹவுஸ் இருக்குது. அது வந்து கவால்ஸ்கி அப்பார்ட்மெண்ட். இங்கே வந்து ஸ்டான்லி கவால்ஸ்கி அப்புறம் ஸ்டெல்லா கவால்ஸ்கி வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸ்டான்லி கவால்ஸ்கியோட கேரக்டர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ரொம்ப ரஃப் அண்ட் டஃப் கை அப்படின்னு சொல்லலாம். ஒரு மேஸ்குலினான கேரக்டர். அதாவது இவருக்கு வாய் பேசாது, கை தான் பேசும். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். அதாவது ஆக்ஷன்ஸ் தான், அவரோட எமோஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. அதனால அதை மெயினாக ஆக்ஷன்ஸ் மூலமாக தான் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாரு. ஷார்ட் டெம்பர்ட் பர்சன். ஓகே, சடனாக கோவம் வந்துடும். ஸோ இவருக்கேற்ற லைஃப் தான் இவருக்கு கிடச்சிருக்கு ஸ்டெல்லா. அவங்க வந்து எப்படின்னா ரொம்ப காம் அண்ட் குவைட்டாக கேரிங்கான ஒரு பர்சன். அப்புறம் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு பர்சன். ஸோ ஸ்டான்லி வந்து ரொம்ப மேஸ்குலினான கேரக்டர் ஆனதுனாலே ஸ்டெல்லாவுக்கு வந்து இவர்கிட்ட ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷனும் இருக்குது. அதுவும் இவங்களோட கெமிஸ்ட்ரியை நல்லா ஸ்ட்ராங்காக ஒர்க் அவுட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இவங்கள சேர்ந்து வாழ்கிறதுக்கான ஒரு மெயின் ரீசனும் அதுவாகவே இருக்கும். ஸோ இப்படி நல்லா போயிட்டுருக்க இவங்களோட லைஃப்பில் இடையில ஒரு கேரக்டர் வராங்க. அது வேறு யாரும் இல்லை, பிளான்ச்சே டுபாய்ஸ். ஸோ இவங்க தான் மெயின் கேரக்டர் ப்ரொட்டகனிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ச்சியோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஜைலான ஒரு கேரக்டர், ஒரு ப்ராக்கனான ஒரு கேரக்டர். ஆனால் அவங்க வந்து ரொம்ப சாமிங்காக இருக்கிறதுக்காக ட்ரை பண்ணுற மாதிரி நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ பிளான்ச்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லாவோட சிஸ்டர். இவங்களுக்கு வந்து ஒரு 30 இயர்ஸ் ஓல்டு ஆகுது. இவங்க வந்து மிசிசிப்பியில் லாரியல் அப்படிங்கிற பிளேஸில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இப்போ வந்து சிஸ்டர் வீட்டுக்கு வராங்க. அதாவது அவங்களோட வேலை போயிடுச்சு, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால லீவ்ஸ் நிறைய எடுத்ததுனால அவங்களோட வேலை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டெல்லா கூட வராங்க. ஸ்டெல்லா வீட்டுக்கு வராங்க. ஸோ இவங்க வந்து
ஒரு சதர்ன் பெல்லே ஆக்சென்ட்ல தான் பேசியிருப்பாங்க. அதாவது சதர்ன் பெல்லே மீன்ஸ் சதர்ன் கேர்ள் ஸ்டைல்ல தான் பேசியிருப்பாங்க. அந்த ஒரு ப்ரொனன்சியேஷன்லாம் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களே கொஞ்சம் கூட ஃபெமினைன் தான் காமிக்கிறதுக்கு. ஸோ அதுக்காக இவங்க வந்து அந்த ஆக்சென்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்ப ஸ்டெல்லா வீட்டுக்கு வந்துட்டு நான் எப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இவங்க வந்து ஒரு ஸ்ட்ரீட் கார் எடுத்தாங்க. டிசைர் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரீட் கார பிடிச்சு அதில தான் வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு செமெட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு கார பிடிச்சாங்க. ஸோ 6 பிளாக்ஸ் கிராஸ் பண்ணி, எல்ஷியன் ஃபீல்ட்ஸ் கிராஸ் பண்ணி, இவ்வளோ கடந்து தான் உன் வீட்டுக்கு வந்தேன். அந்த மாதிரி சொல்லிட்டுருப்பாங்க. ஸோ இப்போ இவங்களோட அப்பியரன்ஸ் எப்படி இருத்தீங்கன்னா, ஃபுல் ஒயிட் கலர் ட்ரெஸ், ஒயிட் கலர் ஃபுல் ஒயிட்ல இருப்பாங்க. ஏன்னா, இவங்கள கொஞ்சம் கூட டெலிகேட்டா, சாஃப்ட்டா காமிக்கிறதுக்காக. ஸோ, இப்ப வந்து இவங்க கேரக்டர் பார்த்தீங்கன்னா, அ எப்பவுமே குடிச்சிட்டு ஒரு அப்படி இவங்கள வந்து அ ட்ரங்க் அண்ட் வைல்ட் கேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ, அது வந்து என்ன காமிக்குதுன்னா, ரொம்ப குடிச்சிட்டு அப்படியே இருக்க ஒரு கேரக்டர். ஸோ, இங்க வந்து அ இவங்களோட கேரக்டர் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு 16 இயர் பாயோ 16 இயர் ஓல்ட் பாய மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அலன் கிரே. ஆனா என்ன ஆகுதுன்னா, அலன் கிரே வந்து ஒரு ஹோமோசெக்சுவல் அல்லது ஒரு கே அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த விஷயம் பிளான்ஜேக்கு தெரிய வருது. ஸோ பிளான்ஜேக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அலன் கிரே வந்து சூசைட் கமிட் பண்ணிடுறாரு. ஸோ அந்த விஷயம் பிளான்ஜேய ரொம்ப எமோஷனலா அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் பிளான்ஜே வந்து எமோஷனலி ரொம்ப வீக் ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம, அது அவங்களோட ப்ரொஃபஷன அஃபெக்ட் பண்ணுது. அவங்களோட கேரக்டர அஃபெக்ட் பண்ணுது. அந்த ஒரு டெத்துக்கு அப்புறம் பிளான்ஜே வந்து ஒரு லக்ஷியஸான ஒரு கேர்லா மாறிடுறாங்க. அதாவது மல்டிபிள் பார்ட்னர்ஸ் நெறைய பாய்ஸ் கூட ஃப்ளர்ட் பண்றது, அந்த மாதிரியான ஒரு கேரக்டரா மாறிடுறாங்க. இதெல்லாம் ஹைட் பண்ணிட்டு தான் ஸ்டெல்லா கிட்ட வந்து பேசுறாங்க. ஸோ இவங்க வந்து அலன் கிரேயோட டெத்துக்கு அப்புறம் இன்னும் ஒரு 17 இயர் ஓல்டு பாய் கூட ரிலேஷன் வச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு தெரிய வந்திருக்கும். ஸோ ஒரு டீச்சரா இருக்கும்போது இதெல்லாம் அவங்களுக்கு தகுந்த ஒரு குவாலிட்டீஸ் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தினால தான் இவங்கள ஃபயர் பண்ணி தான் அமைச்சிருப்பாங்க. வேலையிலேருந்து நீக்கி தான் விட்டுருப்பாங்க. ஸோ இப்போ அந்த இடத்துல லாரியில அந்த பிளேஸ்ல தங்குறது இவங்களோட ரெப்யூட்டேஷன் அஃபெக்ட் பண்ணணும்னு உடனே இவங்க வந்து பிளான்ஜே வந்து அவங்களோட சிஸ்டர் வீட்டுக்கு வராங்க. இது மட்டும் இல்லாம இவங்களுக்கு வந்து ஒரு ஆன்ஸ்ட்ரல் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கும். அதாவது சொத்து இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெல்லே ரீவ் அப்படிங்கிற ஒரு பிளான்டேஷன் அண்ட் ஹவுஸ் இது சேர்ந்தது ஒரு விஷயம் இவங்களுக்கு இருக்கும். ஸோ இதுல வந்து ஸ்டெல்லாக்கும் பிளான்ஜேக்கும் ஈக்குவலி ரைட்ஸ் இருக்கும். ஆனா என்ன ஆகுதுன்னா, பிளான்ஜேயோட லைஃப் ஸ்டைல் ரொம்ப ஓவர் எக்ஸ்பென்சிவா ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப லாவிஷா இருந்ததுனால, இவங்களோட லைஃப் ஸ்டைல்னால இப்ப இவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி மிஸ் ஆகுது. அப்படி இவங்களுக்கு இருந்த இன்ஹெரிட்டன்ஸ் சொத்தெல்லாம் போனதுனால, இவங்க இப்போ ஸ்டெல்லா கிட்ட திரும்பி வராங்க. இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் தான் பிளான்ஜேய ஸ்டெல்லா கிட்ட கொண்டு வந்த விஷயம். ஸோ பிளான்ஜே வந்து ஸ்டெல்லா கிட்ட வரும்போது, பிளான்ஜேக்கு ஸ்டெல்லாவ ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, ஸ்டெல்லா வந்து ஒரு எலைட் கிளாஸ்ல உள்ள கேர்ள். அவ வந்து ஸ்டான்லிய லவ் பண்ணதுனால, அந்த எலைட் கிளாஸ விட்டு ஸ்டான்லி கூட வந்து இப்போ வாழ்ந்துட்டு இருக்கா. ஸோ இப்போ வந்து பிளான்ச்சே என்ன நினைக்கிறாள்னா, இந்த ஸ்டான்லிய மேரேஜ் பண்ணதுனால தான் ஸ்டெல்லா வந்து இப்படி வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா. ஸோ இந்த த்ரூ அவுட் த பிளேல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, பிளான்ச்சே ஸ்டான்லிய வந்து பொல்லாக் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பொல்லாக்ன்ற வேர்டு வந்து ஒரு டீகிரேடிங்கான ஒரு வேர்டு. ஸோ அது வந்து அந்த ஸ்டான்லி கிட்ட உள்ள அந்த ஹேட்ரட காட்டுற மாதிரியான ஒரு வேர்டு. அது மட்டும் இல்லாம த்ரூ அவுட் த பிளே பிளான்ஜே வந்து ஒரு சாங் வந்து சிங் பண்ணிட்டே இருப்பாங்க. பேப்பர் மூன் அப்படிங்கிற ஒரு சாங் வந்து சிங் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இப்ப என்ன ஆகுதுன்னா, பிளான்ச்சே வந்து ஸ்டெல்லா கிட்டயும், ஸ்டான்லி கிட்டயும் இப்படி பெல்லே ரீவ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி அந்த இன்ஹெரிட்டன்ஸ் என்கிட்டேருந்து மிஸ் ஆயிடுச்சு, என்கிட்டேருந்து போயிடுச்சு. அத வந்து சொல்றாங்க. பிளான்ச்சே வந்து 2 பேர்கிட்டயும் தனித்தனியா சொல்லிடுறாங்க. இப்ப பிளான்ச்சே வந்து ஸ்டெல்லாவ அக்யூஸ் பண்றாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, "நீ வந்து எலைட் கிளாஸ விட்டுட்டு, இந்த பொல்லாக்க மேரேஜ் பண்ணி போனதுனால தான் இப்படியெல்லாம் நடந்துச்சு. நீ ஒரு வேளை என் கூட இருந்தன்னா, இந்த மாதிரி நடந்திருக்காது." அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெல்லாவ அக்யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இத கேட்ட உடனே ஸ்டான்லிக்கு கோவம் வருது. ஸ்டான்லி என்ன சொல்றாங்கன்னா, "எல்லாம் உன்னால தான். என் வைஃப் இப்போ பிரெக்னன்ட்டா இருக்கா.
அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல அவளுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்க அந்த இன்ஹெரிட்டன்ஸ கொண்டு தொலைச்சது நீதான் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்சேவ அக்யூஸ் பண்றாங்க. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பிளான்சேக்கு ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. ஸ்டெல்லாக்கும் ஸ்டான்லிக்கும் இடையில ஒரு ஸ்ட்ராங்கான செக்ஷுவல் கெமிஸ்ட்ரி வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு பிளான்சேக்கு புரியுது. இருந்தாலுமே பிளான்சேக்கு வந்து ஸ்டான்லி கிட்ட ஒரு அட்ராக்ஷன் ஃபீல் ஆகுது. ஸ்டான்லிய அவ வந்து ஃப்ளர்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றா. ஒரு நாள் என்ன ஆகும்னா, ஸ்டான்லி வந்து தனியா கிச்சன்ல நிக்கிறான். அங்க வந்து ஒரு பேரான ஒரு லைட் இருக்கு. அதாவது யூசுவலா லைட்டுக்கு ஒரு கவர் போட்டிருப்பாங்க. எதுக்குன்னா, அந்த லைட்டோட பிரைட்னஸ கம்மி பண்ணி, அந்த அட்மாஸ்பியர கொஞ்சம் வார்ம் அண்ட் கூல் ஆக்குறதுக்கு. ஆனா, இவங்க கிச்சன்ல எப்படின்னா, அப்படி ஒரு லேண்டர்ன் கிடையாது. ஒரு கவர் கிடையாது. அதனாலவே அந்த லைட் வந்து ரொம்ப பிரைட்டா இருக்கும். அந்த இடத்துல ஸ்டான்லி நிக்கிற டைம்ல, ஸ்டான்லியோட குவாலிட்டீஸ் கொஞ்சம் ஹைலைட்டடா தெரியும். ஸோ, அந்த ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம பிளான்ஜே வந்து ஸ்டான்லிய ஃப்ளர்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றா. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல ரைட்டர் வந்து ஸ்டான்லிய ஒரு ரூஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்றாங்க. ஹென்ஸ் மத்தியில உள்ள ஒரு ரூஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. அடுத்த சீன் வந்து நைட் சீன் தான். இப்ப வந்து ஸ்டான்லியோட வீட்ல ஸ்டான்லியும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து போக்கர் கேம் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைம்ல ஸ்டெல்லாவும் பிளான்ஜேயும் அவுட்டிங் போயிட்டு வந்திருப்பாங்க. ஸோ பிளான்ஜே வந்த உடனே ஸ்டான்லியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு இடையில மிட்ச் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. ஃபுல் நேம் வந்து ஹரோல்ட் மிஷேல். ஸோ அவர பார்த்த உடனே பிளான்ஜேக்கும் பிடிக்குது, அவருக்கும் பிடிக்குது. ஸோ பிளான்ஜேயும் இவரும் பண்ணிட்டு இருக்காங்க. பாவையால ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சடன்லி பிளான்ஜே என்ன பண்றான்னா, கிச்சன்ல இருக்க அந்த பேர் லைட்ட வந்து கவர் பண்றா. என்னால இந்த பேர் லைட்டுக்கு கீழ நிக்க முடியல. என்னால இந்த வல்கர் ஆக்ஷன்ஸ ஃபேஸ் பண்ண முடியல. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேண்டர்ன் வச்சு அத கவர் பண்றா. ஸோ ஸ்டான்லி என்ன சொல்றாருன்னா, "நீ வந்து எங்களோட போக்கர் கேம டிஸ்டர்ப் பண்ற. அதனால மரியாதையா போயிடு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ வி நோ ஸ்டான்லி வந்து ஒரு ஷார்ட் டெம்பர்டான பெர்சன். ஸோ இந்த மாதிரி பிளான்ஜே பண்ணிட்டு இருக்கிறது ஸ்டான்லிக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுது. ஸோ ஸ்டான்லிக்கு இரிட்டேட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே பிளான்ஜே இன்னும் இரிட்டேட் பண்ண ட்ரை பண்றாங்க. அங்க ஒரு டேப் ரெக்கார்டர் இருக்கு. அதோட வாய்ஸ வந்து ரெய்ஸ் பண்றாங்க. ஸோ இத பார்த்தோனே ஸ்டான்லி வந்து அந்த ரேடியோவ தூக்கி விண்டோ வழியா வெளியில எறிஞ்சிடுறாரு. ஸோ உடனே ஸ்டெல்லா வந்து ஸ்டான்லிய காம் டவுன் பண்றதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆனா ஸ்டான்லி வந்து கோவத்துல ஸ்டெல்லாவ அடிக்கிறாரு. ஸோ ஸ்டெல்லாவும் பிளான்ஜேயும் பயந்து அப்ஸ்டேர்ஸ்க்கு ஓடி போயிடுறாங்க. அங்க இருக்க நேபர் பக்கத்துல போய் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக அங்க போய் உட்காந்துடுறாங்க. ஸோ இந்த டைம்ல ஸ்டான்லியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஐஸ் வாட்டர் பிடிச்சிட்டு வந்து ஸ்டான்லிய ஒரு பாத் குளிப்பாட்டுறாங்க. ஸோ "நீ என்ன பண்ணியிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? உன்னோட வைஃப் பிரெக்னன்ட்டா இருக்கா. நீ அவள வந்து அடிச்சுட்ட" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டான்லிக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஸோ இப்ப வந்து ஸ்டான்லியால ஓகே நாம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு உணர்றாரு. ஆனா ஸ்டான்லி என்ன பண்றாருன்னா, "ஸ்டெல்லா" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அங்க நெய்பர் வீட்ல இருந்தாலுமே ஸ்டெல்லாவால ரெசிஸ்ட் பண்ண முடியல. அந்த ஒரு சவுண்ட. ஸ்டெல்லா ஓடி வராங்க. ஸ்டான்லி வந்து ஸ்டெல்லாவ கன்சோல் பண்றாங்க. ஆன் த அதர் சைட் பிளான்ஜேவ மிட்ச் வந்து கன்சோல் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இந்த ஒரு சீனுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் ஆகும்போது ஸ்டெல்லாவுக்கு வந்து நைட்ல நடந்த எதுவுமே மைண்ட்ல இருக்காது. ஸ்டெல்லா ஸ்டான்லி கூட ஓகே ஆயிடுவா. ஆனா பிளான்ஜே வந்து "நீ எப்படி இவன் கூட இருக்க? இவ்ளோ அரகுண்டா இருக்கானே! ஒரு பீஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்றானே! இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஸோ எனக்கு ஒரு எக்ஸ் லவர் இருக்கான். ஹண்ட்லே அப்படின்னு ஒரு எக்ஸ் லவர் இருக்கான். அவன் வந்து ரொம்ப ரிச்சான ஒரு மேன். அவன நான் கூப்பிடுறேன்." அப்ப அவன் வந்து ஸ்டான்லிய 2 அடி குடுத்தான்னா நல்லா இருப்பான். அ அதாவது ஸ்டான்லி வந்து ஒழுங்கா இருப்பான். அப்படின்னு சொல்லிட்டு பிளாஜே வந்து சொல்றான். ஆனா இத ஸ்டெல்லா மைண்ட் பண்ணல. அவ அத கண்டுக்கவே இல்ல. ஆனா இது எல்லாமே ஸ்டான்லி வந்து ஓவர் ஹியர் பண்ணிட்டு இருப்பான். இது வந்து ஸ்டான்லிய கொஞ்சம் கூட என்ன பண்ணுது? அனாய் பண்ணுது. பிளான்ஜியோட ஆட்டிட்யூட் வந்து ஸ்டான்லிய இன்னும் அனாய் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்ப வந்து மிச்சும், பிளான்ஜேயும் ஒரு டேட் போறாங்க. ஸோ அந்த டைம்ல பிளான்ஜிய வந்து கொஞ்சம் கூட சார்மிங்கா ஆக்ட் பண்ண ட்ரை பண்றா. மிச்சோட அட்டென்ஷனுக்காக. மிச் என்ன பண்றான்னா, அவனோட மேன்லினஸ் காமிக்கிறதுக்காக ட்ரை பண்றான். ஸோ இப்படி போற டைம்ல பிளான்ஜே வந்து அவளோட பாஸ்ட் லைஃப மெலோ ட்ராமேட்டிக்கலி சொல்றா. அதாவது ஓவர் ஆக்டிங் அப்படின்னு சொல்லுவோம்ல, அத மாதிரி சொல்றா.
ஸோ எனக்கு இப்படி ஒரு ஹஸ்பண்ட் இருந்தான். அவன் இப்படி இறந்து போயிட்டான் அப்படின்லாம் சொல்லும்போது, மிர்ச்சிக்கு வந்து கொஞ்சம் பிளான்ஜே வந்து கொஞ்சம் வியர்டா தெரியிறாங்க. ஓகே நம்மளோட சாய்ஸ் வந்து ஒரு ராங் சாய்ஸோ அப்படின்னு சொல்லிட்டு மிட்ச் வந்து ரியலைஸ் பண்றாரு. ஸோ நெக்ஸ்ட் சீன் எப்போன்னா, 1 மந்த்துக்கு அப்புறம் பிளான்ஜியோட பர்த்டே. ஸோ அன்னைக்கு ஸ்டெல்லா வந்து கிச்சன்ல ரொம்ப எக்ஸைட்டடா அவங்களோட சிஸ்டரோட பர்த்டே செலிப்ரேஷனுக்காக ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. ஆன் த அதர் சைட் பிளான்ஜி வந்து ஷி வாஸ் சாக்கிங் இன் த பாத் டப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது குளிச்சிட்டு இருக்கா. ரொம்ப ரொம்ப லேவிஷா குளிச்சிட்டு இருக்கா. ஸோ இந்த டைம்ல ஸ்டான்லி வந்து பிளான்ஜியோட வேர் அபவுட்ஸ கண்டுபிடிச்சிடுவாங்க. எல்லா ட்ரூத்தையும் கண்டுபிடிச்சிடுவாங்க. இப்ப ஸ்டான்லி வந்து ஸ்டெல்லா கிட்ட இத விஷயம்லாம் சொல்றாங்க. அதாவது உன் அக்கா வந்து அ இங்க வந்தது வேலை லீவ் எடுத்தனால வேலை போனது கிடையாது. இப்படியாக்கும் விஷயம். இவங்க வந்து யங் பாய்ஸ் கூட ரிலேஷன்ஷிப் வச்சதுனால தான் இவங்களோட வேலை போயிருக்கு. இப்படி ஒரு 17 இயர் ஓல்ட் பாய் கூட ரிலேஷன்ஷிப் ட்ரை பண்ணதுனால தான் இவங்களுக்கு வேலை போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ இது மட்டும் இல்ல. இவங்க வந்து பெல்லேரி ப்ராப்பர்ட்டி எல்லாம் மிஸ் ஆனதுக்கப்புறம் துபாய்ஸ் ஹோட்டலான அ ஃப்ளெமிங்கோ ஹோட்டல்ல வந்து போய் செட்டில் ஆயிருக்காங்க. அங்க இருந்துமே இவங்களோட ஃப்ளர்டேஷன் கன்டின்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃப்ளர்டேஷனால தான் இவங்கள வந்து அங்கேருந்து வெளியில ஆக்கியிருக்காங்க. அங்கேருந்து வேற இடம் இல்லாம தான் இங்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ஸ்டெல்லாக்கு இதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே ரொம்ப சேடா இருக்கும். ஆனா ஸ்டெல்லா வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஸ்டான்லி வந்து இந்த விஷயம்லாம் மிட்ச் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஸோ ஸ்டெல்லா வந்து வேண்டான்னோ, இல்ல வேணும்னோ எதுவுமே சொல்லல. அவர வந்து தடுக்கவும் இல்ல. இப்ப வந்து பிளான்ஜியோட பர்த்டே பார்ட்டி நடக்குது ஈவினிங்ல. ஸோ எல்லாம் ரெடியா இருக்கு. டேபிள் எல்லாம் ரெடியா இருக்கு. அவங்க அ இருக்காங்க. ஆனா பிளான்ஜிய வந்து மிச்ச எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மிச்சுக்கு இவங்கள பிடிக்கும். சூன் அவர் வந்து மேரேஜ் ப்ரப்போஸ் பண்ணுவாரு. ஒரு ஹேப்பியான லைஃப் கிடைக்க போகுது. அப்படியெல்லாம் கனவோட தான் பிளான்ஜி வந்து உட்காந்துருக்காங்க. ஆனா ஸ்டில் அங்க ஏதோ ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. கொஞ்சம் டென்ஸ்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளான்ஜிக்கு தெரியுது. ஸோ ஸ்டான்லி வந்து பிளான்ஜியவ இரிட்டேட் பண்ண ட்ரை பண்றாரு. ஸோ அதையெல்லாம் பிளான்ஜி வந்து கொஞ்சம் சார்மிங்கா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. சடனா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டான்லி வந்து ஸ்டான்லிக்கு வந்து பிளான்ஜி கிட்ட ரொம்ப ஆங்கரா இருக்காரு. ஏன்னா, அ இப்படியெல்லாம் பண்ணிட்டு இவ என் வீட்ல வந்து வாழ்ந்துட்டு இருக்காளே! ரொம்ப நாளா நான் இவள வளர விட்டுட்டு இருக்கேனே! அப்படிலாம் இவரு திங்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எப்படியாவது இவள தொரத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஸோ இப்படியெல்லாம் விஷயங்கள் போயிட்டு இருக்க டைம்ல, இவரு வந்து ஒரு விஷயத்த பண்றாரு. யாரு? நம்ம ஸ்டான்லி வந்து நாய்ஸ்லயே சாப்பிட ட்ரை பண்றாரு. அதாவது ரொம்ப லவுடா சத்தம் போட்டு சாப்பிடுறாரு. ஸோ இத பார்த்த உடனே பிளான்ஜிக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுது. பிளான்ஜி வந்து இவரோட டேபிள் மேனர்ஸ பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஸோ உடனே ஸ்டான்லி என்ன பண்றான்னா, அவங்க சாப்பிட்டுட்டு இருந்த அந்த அந்த பிளேட்ட கீழ போட்டு உடைச்சுடுறான். அதுக்கப்புறம் ஸ்டெல்லா கிட்ட என்ன சொல்றான்னா, "திஸ் இஸ் ஹவ் ஐ கிளியர் மை பிளேட்" அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஸோ அந்த ஆக்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, "இது என்னோட ஹவுஸ். யாருமே என்ன ஜட்ஜ் பண்ண வர வேண்டாம். எனக்கு தெரியும் நான் எப்படி இருக்கணும்" அப்படின்னு அத காமிக்கிறதுக்கு தான் இவரு இத பண்ணிட்டு போயிருப்பாரு. ஸ்டெல்லா வந்து சேடா இருக்காங்க. ஸ்டெல்லா வந்து இப்போ ஸ்டான்லிய வந்து ஸ்கால் பண்றாங்க. அதாவது பிளான்ஜியோட ஸ்பெஷல் டே இன்னைக்கு. அப்புறம் எதுக்கு நீங்க பிளான்ஜி கிட்ட இப்படி பண்ணீங்க? அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டான்லி கிட்ட அ சண்டை போடுறாங்க. ஸோ ஈவினிங் ஆகுற டைம்ல ஸ்டான்லி வந்து பிளான்ஜிக்கு ஒரு கிஃப்ட் குடுக்குறாரு. அது என்ன கிஃப்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் வே டிக்கெட் டூ லாரல். ஸோ லாரல்ல இருந்து தான் பிளான்ஜி வந்து இங்க வந்திருப்பாங்க. அங்க தங்குறதுக்கு இடம் இல்லாததுனால, இப்ப வந்து ஒன் வே டிக்கெட். அதாவது போறதுக்கு மட்டுமான டிக்கெட் தான். திருப்பி வர்றதுக்கான டிக்கெட் கிடையாது. ஸோ அந்த டிக்கெட்ட வந்து பிளான்ஜிக்கு குடுக்குறதுனால என்ன மீன் பண்றாருன்னா, "போய் தொல" அப்படின்னு மீன் பண்றாரு. ஸோ இத பார்த்த உடனே பிளான்ஜி வந்து ரொம்ப டிப்ரஸ்ட் ஆயிடுறாங்க. இருந்தாலுமே அவங்க அந்த சிட்யூவேஷன்ல சிரிச்சு அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்ப ஸ்டெல்லாக்கும் ஸ்டான்லிக்கும் இடையில திரும்பவும் ஒரு கான்ஃப்ளிக்ட் போகுது. இப்ப ஸ்டெல்லாக்கு வந்து லேபர் பெயின் வருது. ஸோ ஸ்டெல்லாவ ஸ்டான்லி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு.
ஸோ இந்த டைம்ல பிளான்ச்சே வந்து வீட்ல தனியா இருக்காங்க. ஸோ அந்த தனியா இருக்க டைம்ல ஒரு லேட் நைட்ல மிட்ச் வந்து அங்க வராரு. ஸோ பிளான்ச்சே வந்து ஹாப்பி ஆயிடுறா. ஸோ அதுவரைக்கும் எதெல்லாமோ திங்க் பண்ணி சேடா இருந்த பிளான்ச்சே ஹாப்பி ஆயிடுறா. ஏன்னா, "எனக்கு கண்டிப்பா தெரியும் நீ வருவேன்னு. உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு பிளான்ச்சே சொல்லும்போது, மிட்ச் வந்து என்ன சொல்றான்னா, "எனக்கு உன்ன பத்தி எல்லாம் தெரிஞ்சிருச்சு. எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு. என்கிட்ட ஸ்டான்லி எல்லாத்தையும் சொல்லிட்டான்." அப்படின்னு சொல்லும்போது, பிளான்ச்சேயால அத அக்செப்ட் பண்ண முடியல. ஸோ அவ வந்து ஃபர்ஸ்ட் அத ரிஜெக்ட் பண்ணா. "அப்படி ஒரு விஷயம் நடக்கல. அது பொய்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பா. அண்ட் ஃபைனலி கொஞ்சம் தாண்டுனப்போ ஷி அக்செப்ட் தட். ஓகே, இதுதான் என்னோட ட்ரூத் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்றா. இப்ப வந்து என்ன சொல்றான்னா, கைண்ட்னஸ் அண்ட் லவ் அத தான் நான் உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா மிச் என்ன சொல்றான்னா, "யூ பிட்ரேட் மீ." நீ என்ன சீட் பண்ணிட்ட அந்த மாரி சொல்றாங்க. ஸோ இப்போ இப்ப வந்து மிச் நல்லா குடிச்சிட்டு தான் வந்திருப்பான். ஸோ அவன் சொல்லுவான், "ஐ வோன்ட் மேரி யூ." உன்ன என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இருந்தாலும் எனக்கு உன் கூட பிசிக்கல் ரிலேஷன் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பிளான்ச்சே வந்து தன்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஒரு லேம்ப் லைட் எடுத்து வச்சுக்கிறா கையில. "மரியாதையா இங்கேருந்து போயிடு. இல்லன்னா நான் உன்ன கொன்னுடுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஸோ அவன் வந்து அங்கேருந்து போயிடுறான். கொஞ்சம் தாண்டி இப்ப வந்து பிளான்ச்சே ஒரு அ மென்டல் டிலேமாக்குள்ளாடி போறாங்க. கொஞ்சம் தாண்டி ஸ்டான்லி வரான். அவனும் குடிச்சிட்டு தான் வரான். அவன் வந்த உடனே பிளான்ச்சே வந்து ஒரு பார்ட்டி மூட்ல இருக்கிறது மாரி இவனுக்கு ஃபீல் ஆகுது. ரொம்ப ஒயிட் கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரொம்ப ஹாப்பியா அவ வந்து இருக்கா. ஸோ அவ என்ன சொல்றான்னா, அவ ஒரு டிலூஷனுக்குள்ளாடி போயிடுறா. ஒரு ரிச் மேன் வந்தது மாதிரியும், தன்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணது மாதிரியும், ஒரு ஹாப்பியான லைஃப் வரப்போறது மாதிரிலாம் பேசிட்டு இருப்பா. இதெல்லாம் கேட்ட உடனே ஸ்டான்லிக்கு இன்னும் கோவம் வரும். அவன் ஃபர்ஸ்ட்டு இவள கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு இருப்பான். ஆனா லேட்டா என்ன பண்றான்னா, இவள கிராப் பண்ணிடுறான். அப்புறம் ரேப் பண்ணிடுறான். ஸோ இந்த விஷயம் வந்து பிளான்ச்சிக்கு ரொம்ப ஒரு மெண்டல் டிலேமா, மெண்டல் ஸ்ட்ரகிள் இதெல்லாம் காஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் சீன்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூ வீக்ஸுக்கு அப்புறம் ஸ்டெல்லா வந்து வீட்டுக்கு திரும்பி வராங்க. அவங்க நியூ பார்ன் பேபியோட திரும்பி வராங்க. ஸோ ஒரு சைடுல இவங்க இருக்கும்போது, இன்னொரு சைடுல பிளான்ச்சி. ரொம்ப மெண்டல் சிச்சுவேஷன் வொர்ஸ்ட்டான ஒரு சிச்சுவேஷன்ல தான் பிளான்ச்சே இருக்காங்க. பிளான்ச்சே வந்து ஸ்டெல்லா கிட்ட ஸ்டான்லி தன்கிட்ட மோசமா நடந்துக்கிட்டத சொல்றா. ஆனா ஸ்டெல்லா வந்து அத அக்செப்ட் பண்ணல. ஏன்னா பிளான்ச்சே வந்து இப்போ ஒரு வொர்ஸ்ட்டான சிச்சுவேஷன்ல இருக்கா. மேபி அவளோட அந்த சிச்சுவேஷன்னால இவ பொய் சொல்றா போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நெறைய சிச்சுவேஷன்ல ஸ்டெல்லா வந்து ஸ்டான்லிய பிளைண்டா பிலீவ் பண்றத நம்மளால பார்க்க முடியுது. பேச வேண்டிய இடத்துல, நெறைய இடத்துல அவங்க பேசாம இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இப்ப வந்து ஸ்டான்லி பிளான்ச்சேவ ஒரு மெண்டல் அசைலத்துல, ஒரு மெண்டல் இன்ஸ்டிடியூஷன்ல சென்ட் பண்றதுக்காக ட்ரை பண்ணியிருப்பாரு. பிளான் பண்றாரு. ஸோ டாக்டர்ஸையும், நர்ஸஸையும் அங்க கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ ஸ்டெல்லாக்கு இந்த விஷயம் தெரியும். ஈவன் அவங்களுக்கு அதுல ஒரு கில்ட்டினஸ் ஃபீல் பண்ணாலுமே, அவங்க வந்து ஸ்டான்லி கூட எக்ரி பண்ணி போறாங்க. ஸோ இப்போ டாக்டர்ஸும், நர்ஸஸும் வராங்க இவங்கள பிடிச்சிட்டு போறதுக்கு. பிளான்ஜி வந்து ஃபர்ஸ்ட் போறதுக்கு டிஸ்அக்ரி பண்றாங்க. "நான் போமாட்டேன், நான் வரமாட்டேன்" அப்படின்னுலாம் சொல்றாங்க. ஆனா லாஸ்ட் என்ன ஆகுதுன்னா, அந்த டாக்டர் வந்து பிளான்ஜி கிட்ட கைண்டா, லவ்விங்கா பேசுறாங்க. அந்த டைம்ல பிளான்ஜே வந்து ஒரு டயலாக் சொல்லுவாங்க. அது இந்த பிளேல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு காட். "ஐ ஹேவ் ஆல்வேஸ் டிபெண்டன்ட் ஆன் த கைண்ட்னஸ் ஆஃப் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்." அதாவது நான் எப்போதுமே ஸ்ட்ரேஞ்சர்ஸோட கைண்ட்னஸ, லவ்வையும் டிபெண்டன்டா இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. ஸோ எண்டிங்ல பிளான்ஜே வந்து அந்த டாக்டர் கூட போறதே பார்க்க முடியுது. ஆன் த அதர் சைட் ஸ்டெல்லா வந்து அழுதுட்டே இருக்காங்க. ஸ்டெல்லாவ வந்து ஸ்டான்லி கம்ஃபோர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டான்லி கிட்ட எந்த விதமான ரிக்ரெட் ஆர் கில்ட்ட நம்ம பார்க்க முடியாது. அவர் வந்து அப்படி எதுவுமே நடக்காத மாதிரியே அப்படியே வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ இப்போ ஸ்டோரி வந்து எண்ட் ஆகுது. இந்த ஸ்டோரியில ஃபேண்டசி வெர்சஸ் ரியாலிட்டி, டிசைர் வெர்சஸ் டிஸ்ட்ரக்ஷன், ஜெண்டர் அண்ட் பவர் ஸ்ட்ரகிள்ஸ் இதெல்லாம் மேஜர் தீமா இருக்கு. ஸ்டோரி ஃபுல்லாவே பிளான்ஜேயோட சிச்சுவேஷன பத்தி தான் பேசியிருப்பாரு. பத்தட்டிக்கான சிச்சுவேஷன்.
அட் ஃபர்ஸ்ட் பிளான்ஜி ஒரு நெகட்டிவான கேரக்டராக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாலுமே டுவர்ட்ஸ் தி எண்ட் ரீடர்ஸுக்கு அவங்க கிட்ட ஒரு கைண்ட்னஸ், ஒரு சிம்பதி ஃபீல் ஆகுறது மாதிரி தான் முடிச்சிருப்பாரு. உங்களுக்கு என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா உங்கள் டாபிக்